திருச்சி அருகே பிரபல மதுரை காளியம்மன் கோயிலில் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலியை காரில் வந்த நபர் சாவகாசமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. குடும்பத்துடன் வந்து கொள்ளையடித்து சென்ற நபர் யார்? இதையடுத்து தாலியை திருடிச் சென்ற குடும்பத்தினரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சுவாமி தரிசனத்திற்கு வந்த குடும்பத்தினர் அம்மன் தாலியை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கஞ்சா கடத்திய பஜனை கோஷ்டி போலீசாரிடம் சிக்கியுள்ளது. 1/2 டன் கஞ்சாவை அனுமன் போட்டோவுக்கு பின்னர் மறைத்து வைத்து கடத்தியது. கடவுள் பஜனை பாடியபடி பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி பொட்டலம் போட்டு விற்பனை செய்து வந்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 6 மாதங்களாக சிக்காமல் ஆண்டவன் பெயரில் அட்டகாசம் செய்த கும்பல் சிக்கியது எப்படி? நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா கடத்தல் கும்பல் உயிரை பணயம் வைத்து கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரிடம் சிக்குவது வழக்கம். ஆனால் இங்கு ஒரு கும்பல் சிம்பிளாக சிந்தித்து நூதன முறையில் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் ஆட்டோ ஒன்றை விலைக்கு வாங்கி அதன் மூலம் இந்த கடத்தல் திட்டத்தை அரங்கேற்றி உள்ளனர். ஆட்டோவில் ஆஞ்சநேயர், சீரடி சாய்பாபா, சிவன் ஆகிய படங்களை வரைந்து இறை பிரச்சார வாகனம் போல் அலங்கரித்துள்ளனர். சுவாமி படங்கள் இருப்பதை பார்த்த போலீசார் பலரும் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். சுமார் 1/2 டன் கஞ்சா பண்டல்களை வாங்கிக் கொண்டு ஹரியானா மாநிலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ஆட்டோவை ஆந்திர மாநிலம் பத்ராச்சலம் போலீசார் வழிமறித்துள்ளனர். சுவாமி கும்பிட நினைத்து ஆட்டோவை வழிமறித்தவர்கள் வண்டியின் உள்ளே யதார்த்தமாக பார்த்துள்ளனர். அதில் சுமார் 1,20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1/2 டன் கஞ்சா பண்டல் பண்டலாக இருப்பது தெரிந்து அதிர்ந்து போயினர். கஞ்சாவுடன் ஆட்டோ மற்றும் அவர்களிடமிருந்த 3 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பல மாதங்களாக சுவாமி பெயரில் போலீசாருக்கு விபூதி அடித்து வந்த கஞ்சா கடத்தல் கும்பல் அதே சுவாமியால் சிக்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இதுவோ?